வணக்கம். நம்ம இப்ப தாய்மங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சோ இது எங்க இருக்குன்னா, நம்ம சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில இருந்து 22 கிலோமீட்டருக்கு 22 கிலோமீட்டர்ல இருக்கிற இதோட ஸ்தல வரலாறு நம்ம இப்ப பூசாரி என்னன்றத சொல்லுவாங்க. என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், இதுக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள்ன்றதையும் அவர் சொல்லுவாரு. வணக்கம்ண்ணா. சோ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்தல வரலாறு அப்படின்னா, நான் சின்ன பையன் தான். எனக்கு தெரிஞ்சது நான் எங்க அப்பா காலத்துல நாங்க தலைமுறையா பரம்பரையா இருக்கிறோம். ஸோ எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்துட்டு வந்துட்டாங்க. நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 9 அந்த மாதிரி தலைமுறை நான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி 9 10 தலைமுறை இருந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னாக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கம்மா, தாயமங்கலம் கிராமத்தை கம்மா, தாயமங்கலம் ஊரோட கம்மா. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா சாத்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. சாத்தமங்கலம் அது வயல் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பண்ணையம் சொல்லி இருந்தாங்க. அப்ப வந்து மன்னர் ஆட்சியில பண்ணையம் கட்டி, பண்ணையம் அதாவது ஜமீன் சொல்ல மாட்டாங்க, மேக்சிமம் பண்ணையம் சொல்லுவாங்க, பண்ணையக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருந்தவங்க தான். சோ அங்க இருந்து வந்து தாயமங்கலத்துக்கு வியாபாரம் பண்றதுக்கு, இது பால் வியாபாரம் அந்த மாதிரி பண்றதுக்கு வருவாங்களாமா. இது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி. சரி, இந்த பாதை தான். அப்ப அம்மன் இருக்காங்க இல்லையா, இதுதான். இது புறமே கள்ளிக்காடு மாதிரி இருந்திருக்கு. சோ இதுல வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டு போகையில டெய்லி வந்து போகையில பால் வந்து இங்க வந்து சிதறி சிதறி இதாயிருக்கு, சிந்தி இருக்காங்க. அதுல அந்த சமயத்துல பால் எப்படி சிந்தி இருக்கு? கொண்டு போன பாலா இல்ல வரும்போது வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது மிச்சம் உள்ள பால்? ஆமா, மிச்சம் உள்ள பால் சிதறி இருக்கு. அது தொடர்ச்சியா அது நடந்திருக்கு. சோ தொடர்ச்சியா இப்ப எப்போ ஒரு டைம் நடக்கும்போது கண்டுக்க மாட்டாங்க. சோ தொடர்ச்சியா நடக்கும்போது அப்ப இதனோ இருக்குது இந்த இடம், அது ஒரே இடத்துல நடக்கும்போது சோ இப்ப இந்த இடத்துல என்னதான் தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது தோண்டி பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து தோண்டி பார்த்திருக்காங்க. அப்பதான் வந்துட்டு முத்துமாரியம்மன், அதாவது வந்து குழந்தை தான் அவன். அப்ப இங்க வந்து ஆதி முத்துமாரியம்மன் இருக்காங்க இல்லையா, இங்க இருக்கிறவதான் வந்துட்டு. ஆமா, 3 அடி செலவு. இதுதான் தோண்டி எடுத்த. ஆமா, இதுதான் வந்து சுயம்பு. அது எடுக்கும் போது இப்ப வெட்டி எடுக்கும் போது எப்படியோ வந்துட்டு அதுக்கு மூக்கு வந்து லைட்டா பாத்தீங்கன்னா மூக்கு வந்து இதா இருக்கு, வெட்டுப்பட்டிருக்கும். இதுல மம்பட்டியில வந்து வெட்டுப்பட்டிருக்கும். சோ அதனால வந்து அப்ப அதை வச்சு, ஆனா அப்ப வந்து பெருசா இதான் கிடையாது. எடுத்து அம்மன் சிலை, அப்ப ஒரு பூமியில இருந்து கிடக்கும் போது ஒரு இதா இருக்கும் இல்லையா. சோ அம்மன் சிலைன்னு சொல்லிட்டு ஒரு பாதையில வந்து, இது வந்து பாதை சும்மா ஒற்றை பாதை, வண்டி பாதை மாதிரிதான். சோ அப்ப வச்சுட்டு எல்லாரும் போக வர சாமி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவருமே வந்துட்டு எடுத்து செலுத்தி பாத்துட்டு இருக்காரு. அப்படி இப்ப போயிட்டு இருக்கையில ஒவ்வொருத்தரும் வந்து வேண்டுதல போகையில சாக்கா கும்பிட, இப்ப நீங்க போக்குல சாயம் விடுவீங்க, உங்களுக்கு நினைச்சது நடக்கும், கேட்டதெல்லாம் நடந்திருக்கு. சோ அப்ப எல்லாருமே இதை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, முத்துமாரியானா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்க முத்துமாரினாக்க முத்து, அதாவது வந்து எப்படி வருவான்னா குழந்தையா பாவாடை கட்டிட்டு தான் வருவா. அப்ப உங்க கனவுல வர்றா அப்படின்னா குழந்தையா வருவா, பாவாடை கட்டிட்டு. குழந்தையா வரும்போது இப்ப உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஏதாவது ஒண்ணு நீங்க நேர்ந்து இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறக நிலை இருக்கு அப்படின்னாக்கும் உங்களுக்கு வந்து எப்படின்னா முத்து அம்மான்னு சொல்றாங்க இல்லையா, அம்மா போட்டு உங்களை வந்து குணப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் முத்து போட்டு அதுக்கப்புறம் இறக்குவா. அந்த மாதிரிதான். அப்ப அதை வந்து அவங்க வந்து வேண்டுதல் பண்ணி வச்சு தீர்த்தம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு குடும்பத்துக்கு தாங்குவாங்க. இப்படி போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துலதான் இப்ப வெயில்ல இருந்ததுனால அப்புறம் கொஞ்சம் கிராமம்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் பண்ணையக்காரன் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குடில் மாதிரி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்படி காலப்போக்கில் போனது. அப்புறம் ஒவ்வொரு இதா அப்படி போயிட்டு இருக்கையிலதான் சிவகங்கை ராஜா, சிவகங்கை ராஜாவுக்கு வந்துட்டு இது வந்து கோரிக்கை வைக்குது. எப்படின்னாக்க காளையார் கோயில் கோபுரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பெரிய கோபுரம் கட்டி சின்ன கோபுரம் கட்டி முடிச்சு அந்த இது சிறப்பு பண்ணுவாங்க இல்லையா. அதெல்லாம் பண்ணி காளையார் கோயில் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து போவாராம். இதுல வந்து அது என்ன சொல்லுவாங்க, நகர்வலம் அந்த மாதிரி குதிரையில போவாங்க இல்லையா ராஜா. அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் இப்படி போகும்போது இதுல வந்து வருவாராம். அப்பப்ப வந்து இந்த ஒத்தையடி பாதையில வருவாராம் சிவகங்கையில இருந்து காளையார். இது வழியா போகும்போது இந்த இடத்துல வந்து குதிரை வந்து நின்றுக்கணும். கோயிலுக்கு வந்து சின்ன குடிசை மாதிரி தானே இருக்குது, அப்ப நின்றுருக்கு. சோ அப்ப வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகுமாமா. அப்ப அவரு வந்து அதை வந்து ஒரு நினைக்கல, இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, இந்த கருதலை, இதுதான் அம்மன் நிப்பாட்டு அந்த மாதிரி கருதலை. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2-3 டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மை வந்து அவருக்கு அம்மா போட்டுருச்சு, முத்தம்மா. முத்தாதான் போடுவாங்க. முத்தா போடவும் அப்ப ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிருக்கு. அவர் காய்ச்சல் உடம்பு சரியில்லாம வைரல் ஃபீவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரவுன்னா
ராணிக்கு கவலையா வந்துட்டு ராணி வந்து ரொம்ப இதாகும். அப்ப ராணி கனவுல போய் குழந்தையா போய் இந்த மாதிரி நான் தான் வந்து ராஜாவுக்கு வந்து சிவனுக்கு வந்து காளையார்கோயில கோயில் கட்டியிருக்கீங்க கோபுரத்துக்கு அது வழியா தான் போறான் நான் வந்து அவன் வந்து வலியுறுத்துறேன் ஆனா நான் வந்து கண்டுக்கிறது இல்ல உடம்பலமா அப்ப நான் தான் வந்து வந்திருக்கேன் அவனுக்கு நான் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது உயிருக்கு ஒண்ணும் ஆகாது அவனுக்கு ஒண்ணு நான் வந்து பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு வீடு கோயில் கட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேண்டுதல் பண்ணிட்டு அம்மாவும் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ராஜா எல்லாம் சேர்ந்துதான் அந்த கோயில் கட்டணும். சிவகங்கை ராஜா கட்டியிருக்காங்க. ஆமா வருடம் நம்மளுக்கு அது தெரியல ஏன்னா அது ஒவ்வொரு இது சொல்றாங்க. ஆனா இப்பவுமே வந்து பத்திரிகையிலயுமே பாத்தீங்கன்னா பேரு போடும்போது மகா ஸ்ரீ ஸ்ரீ மகாராஜா அப்படின்னு பேரு வந்து சொல்ல மாட்டாங்க. மகா ஸ்ரீ ஸ்ரீ மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கை சமஸ்தானம் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு மண்டபம் கொடுத்தாங்க. மரியாதை அப்படின்னு வரும்போது கோயில் திருவிழான்னு வருது இல்லையா? இப்ப கோயில் திருவிழா வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க அம்மன் வந்து அதாவது உற்சவம்னு வரும்போது பங்குனி எல்லா வருஷமும் பங்குனி மாசம் வந்து உங்களுக்கு வந்து திருவிழா. சோ அந்த பங்குனி மாசம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து சிறப்பா இருக்கும். அந்த 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள வந்து முகூர்த்தம் பார்ப்பாங்க. அம்மனுக்கு வந்து திருவிழா நடத்துறதுக்கு முகூர்த்தம் பார்த்து அந்த முகூர்த்த கால் கொண்டுவாங்க. பிடிமண்ணுன்னு சொல்லுவாங்க. பிடிமண்ணை பிடிச்சி முகூர்த்த கால் கொண்டுவாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து நாள் மாறுபடும். இந்த முகூர்த்த கால் கொண்டு சொல்றோம் இல்லையா பிடிமண் இது வந்து நாள் வந்து தேதி வந்து மாறுபடும். ஆனா எல்லா காலங்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த 15ஆம் தேதி காப்பு கட்டு நிரந்தரமா நடக்கும். தமிழுக்கு 15 எப்போதுமே கொடியேற்றி காப்பு கட்டி கொடியேற்றுவாங்க. கொடிமரத்துல கொடியேற்றி திருவிழா தொடங்கிடும். அதுல இருந்து மண்டபப்படி அடுத்த நாள்ல வந்து மண்டபப்படி சோ ஒவ்வொருத்தருக்கு மண்டபப்படி அந்த அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்க முதல் 3 நாட்கள் வந்து மகாராஜாவுக்கு மண்டபம். அவங்க வந்து மகாராஜா மண்டபப்படி 3 நாளுமே அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொருத்தரும் வாரிசு இருந்தாங்க. உத்தமனூர் அவங்க பங்காளி இருக்காங்க. அவங்க மகாராஜாவோட பங்காளி உத்தமனூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சோ முதல் நாள் வந்து மகாராஜாவுக்கு வச்சுக்கிட்டு அடுத்த 2 நாள் வந்து உத்தமனர். இப்ப பாத்தீங்கன்னாக்க 2 நாள் யாருனாக்க பாண்டித்துறை தேவர் அப்புறம் மாப்பிள்ளைச்சாமி தேவர் அவங்கதான் பாக்குறாங்க. முதல் நாள் பாண்டித்துறை தேவர் முதல் நாள் மகாராஜா இருக்காருன்னா அடுத்த நாள் பாண்டித்துறை தேவர் அடுத்து வந்து மாப்பிள்ளை இந்த 3 நாட்கள் அவங்க மண்டபப்படி. 4ஆவது நாள் வந்து செட்டியார் இருக்காங்க. 1000 வயசிய மகன் சொல்லிட்டு சங்கம் இருக்கு. சோ அவங்க அதெல்லாம் ஒரு சமூகம் அந்த செட்டியார் இருக்காங்கன்னா மண்டபப்படி. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் 16, 17, 18 அவங்க 3 நாளும் மகாராஜாவுக்கு போயிடும். 19ஆம் தேதி செட்டியாருக்கு வந்துடும். பங்குனி 20ஆம் தேதி சொக்கனேந்தல்னு ஒண்ணு இருக்கு. சொக்கனேந்தல்னு ஒரு ஊர் பக்கத்துல கிராமம் தான். அதுல வந்து கணக்கு பிள்ளாங்க அவங்களுக்கான மண்டபம். அடுத்து 21ஆம் தேதி கண்ணமங்கலம்னு ஒரு கிராமம். இந்த கண்ணமங்கலத்துக்கான மண்டபம் அவங்க மண்டபப்படி அவங்க செலுத்துவாங்க. அடுத்து 22ஆம் தேதி பொங்கல் கிராமம் ஊர் பொங்கல். இதுக்குமே மண்டபப்படி யாருக்குனாக்க சாத்தமங்கலம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? சோ அந்த கோயில் ஃபர்ஸ்ட் அந்த எடுத்து பார்த்தது பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து அந்த பண்ணைய நாயக்கர் வம்சம் அவங்கதான் வந்து பார்த்தாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த மண்டபப்படி கொடுத்துருக்காங்க. சாத்தமங்கலம் தேசத்தார்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சாத்தமங்கலம் கிராமம் சொல்ல மாட்டாங்க, தேசத்தார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப வந்து அவங்க பண்ணையம் வச்சிருந்தாங்க இல்லையா? அதனால சாத்தமங்கலம் தேசத்தார்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு அடுத்து ஆனா இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மண்டபப்படிக்கும் இந்த முறைப்படி மரியாதை கொடுப்பாங்க. இந்த ஆர்டர் படி மரியாதை கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் மரியாதை வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். யாருக்கு? அந்த சாத்தமங்கலம் அவங்க ஐயாமைன்னு முதல் மரியாதை. ஏன்னா அவங்க அந்த எடுத்து சாமி அவங்க முதல்ல இது பண்ணதுனால அவங்களுக்கு முதல் மரியாதை. அடுத்தது வந்து மகாராஜாவுக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா வரும். இந்த நம்ம குடி வயசா வந்து மரியாதை கொடுப்பாங்க. கணக்கு பிள்ளை தச்சு கொள்ளு தச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இந்த ஆசாரி இப்படி ஒவ்வொருத்தருக்கா அப்படி கொடுப்பாங்க. இது வருஷப்படி இருக்கும். அது நம்ம எனக்கு அந்த வருஷம் கரெக்டா தெரியல. இது வந்து எனக்கு முதல்ல யாரு அந்த 2வது தெரியுது. அவங்க 2 பேருக்கும் வந்துடும். இது வந்து எல்லா மண்டபப்படிக்கு மரியாதை செலுத்திதான் சாமி எடுப்பாங்க. அப்படியா? வந்து வர்றாங்கன்னா ஒவ்வொருத்த மண்டபப்படிக்காரர்களும் போய் அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து சாமியை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போகும். எடுத்துட்டே கொண்டு போய் ஊர்கள் நகர்வலம் போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த மரியாதை செலுத்தி தான் தூக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு காலஞ்சி எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்து போகும். அடுத்து 22 வந்து பொங்கல் சொன்னாலே அப்ப பொங்கல் அன்னைக்கு உற்சவம் போகாது.
அம்மன் வந்து வெளியில ஊர்வலம் போக மாட்டா. இந்த மண்டபம் இருக்கு வீடுங்கள்ல, அம்மனுக்கு கருவறைக்கு முன்னாடி இந்த மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து கொழு இருப்பான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து அதாவது எப்படின்னா பொங்கல் வந்து இது பண்ற மாதிரி, சைன கோலத்துல பொங்கலை பாக்குற சைன மாதிரி கோலத்துல பொங்கலை பாக்குற பாக்குற மாதிரி. உட்கார. அடுத்து 23ஆம் தேதி தேர் உற்சவம். தேர்ல வந்துட்டு ஊருக்குள்ள போக மாட்டாங்க. மத்த நாள்ல ஊருக்குள்ள போய் வர்றாங்க இல்லையா, இந்த பொங்கல் அன்னைக்கு இங்கே உள்ள இருப்பாங்க. 23ஆம் தேதி தேர் ஓட்டத்துக்கு அன்னைக்கு கோயிலை சுத்தி அந்த தேர் வரும். கோயிலை சுத்தி தேர்ல வந்துட்டு இப்ப எப்படி இருக்காங்களோ உற்சவம், சாமி உள்ள எப்படி இருக்காங்களோ கருவறையில, அதே மாதிரி தேர்ல போவாங்க இந்த குளத்துல. சோ தேர்ல வருவாங்க. 24ஆம் தேதி பூப்பல்லாக்கு, பல்லக்குல ஊருக்குள்ள போவாங்க. ஊருக்குள்ள போய் அதாவது சைன குளம் படுத்த நிலையில போவாங்க. படுத்து 10 மணிக்கு போவாங்க, போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 25ஆம் தேதி தான் நிறைவு விழா. திருவிழா வரும்போது அப்போ வந்து மஞ்சள் நீராட்டுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நீராட்டம். அப்ப மஞ்சள் வந்து மஞ்சள் எல்லாம் கட்டிட்டு மஞ்சள் தண்ணியில நீராடிட்டு ஊருக்குள்ள சுத்தி வருவாங்க. எல்லாருக்கும் ஊத்துவாங்க, தண்ணி ஊத்துவாங்க. அவங்க மத்தவங்க இந்த முறைக்காரங்களுக்கு எல்லாம் ஊத்திக்கிறது, மஞ்சள் தண்ணி ஊட்டி விளையாடுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி விளையாடு அது அன்னைக்கு 25ஆம் தேதி தான். சோ அதெல்லாம் முடிஞ்சு மஞ்சள் நீராடி உள்ள வந்து காப்பு களையுவாங்க. காப்பு களைஞ்சு கொடி இறக்கிடுவாங்க. இறக்கி அம்மன் வந்துட்டு பள்ளி இறக்கி வந்துருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு நேரம் ஊருக்குள்ள வந்து கோயில் வீடுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த கோயில் வீட்டுலதான் இருந்தாங்க. இங்க இருந்து திருவிழா பங்குனி 15ஆம் தேதி அங்க இருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஊருக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. கிராமத்துல இருந்து இங்க கொண்டாந்து வச்சு அதுல அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சது, காப்பு கட்டி அடுத்து போறது அந்த காப்பு களையிற அன்னைக்கு இங்க இருந்து எடுத்துக்கொண்டு அங்க வைப்பாங்க. சோ அத அங்க இருக்கு. ஆனா இப்ப வந்து என்னன்னாக்க எல்லாமே கோயில் போய் எடுத்து கட்டினதுனால இங்க வந்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு உற்சவம். உங்களுடைய சன்னிதி தான். காப்பு கலைஞ்சு இங்க போயிருந்துருவாங்க வடக்கு மாவட்டத்துல. இந்த கோயில்ல வந்து பரிகாரம் சொன்னா இவ வந்து குழந்தை தானே, குழந்தை கன்னி, அதாவது கன்னி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னாக்க காளி அம்சம் தான். குழந்தை பருவம்னாலே காளி தான். அப்ப அந்த காளி எப்படின்னாக்க குழந்தை பருவமா இருக்கும். அறியாமே சொல்லுவாங்க இல்லையா. காளி வந்து பாத்தீங்கன்னாக்கும் கோபமாகும். எப்படின்னாக்க அதுக்கு வந்து நல்லது கிட்ட தெரியாது சொல்லுவாங்க. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு இதுதான் வரும். அப்ப வந்துட்டு இவ வந்து குழந்தை பாக்கியம் கொடுப்பா. இப்ப நீ உங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னாக்கா அவங்க மனம் உருகி வேண்டி அந்த குழந்தை கொடுங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வருவாங்க. வந்துட்டு அவங்க வந்துட்டு சேலை, அதாவது எப்படின்னா அவங்களே வந்து முந்தானியை கிழிக்கணும். சேலைகளை முந்தானியை கிழிச்சு இதுல தொட்டி கட்டணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தலை விருட்சம் பாத்தீங்கன்னா வில்வம் தான் தலை விருட்சம். இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கும் அந்த சைடு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு வில்வ மரம் பெரிய ஆலமரம் மாதிரி நிற்கும். அது இப்ப இல்ல. அது கொஞ்சம் அந்த எனக்கு விவரம் தெரிய வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இப்பதான் ஒரு இடைப்பட்டு அந்த மரம் வந்து டேர் பூச்சி மாதிரி இதாயிருச்சு. அப்ப வந்து வில்வம் தான் அதுக்கு விரிச்சோம். ஆனா இப்ப மறுபடியும் அங்க வச்சு பார்த்தோம், வில்வம் வரல. ஆமா, விருட்சமா இருக்கும். அதுலதான் தொட்டில் கட்டுவாங்க. அந்த வில்வ மரத்துல தொட்டில் கட்டுவாங்க. முந்தானியை கிழிச்சு அதுல வந்து வந்து எனக்கு தெரிஞ்சு கல்லு வைப்பாங்க. கல்லு இந்த பூ எல்லாம் போட்டு ஒரு ரூபா 1,000 ரூபா அந்த மாதிரி காசு வச்சு போவாங்க. இப்ப வாழைப்பழம் வைப்பாங்க. வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி காசு வச்சு முந்தானில சேலை கட்டின கிழிச்சு அதுல தொட்டி தொங்குது இல்லையா. இந்த மாதிரிதான் அவங்க கட்டி, அவங்க வந்து கைப்பட கட்டி வில்வ மரத்துல. ஆமா, அது இப்ப பாத்தீங்கன்னா அது வில்வ மரம் வரல. ஆனா தானா வந்து ஒரு வேப்ப மரம் பாத்தீங்களா. வேப்ப மரம் அந்த இடத்துல வில்வ மரம் இருந்தது. அதுவா வேப்ப மரம் வந்துச்சு. ஆனா நாங்க இப்ப இந்த மூலையில வில்வ மரம் நாங்க வச்சு இப்ப உருவாக்கி இருக்கோம். இங்க இருக்கு. இதுதான் வந்து தலை. ஆனா நிறைய பேர் கரும்பு தொட்டில எடுக்கிறத பாத்திருக்கேன். ஆமா, அது கரும்பு தொட்டில எடுக்கிறாங்கன்னா வேண்டிக்கிறாங்க இல்லையா. அப்ப நான் குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு வேண்டிக்கிறோம். வேண்டி நான் குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டா அந்த குழந்தைய கொண்டு வந்து தொட்டில் கட்டணும். கரும்புல தொட்டில் கட்டி சுத்தணும். ஆமா, நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க வந்து தாய்மங்கலத்துக்கு போய் வேண்டிக்கோங்க, உடனே குழந்தை கிடைச்சிரும் அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு கன்னிங்கிறதுனால திருமணமும் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. திருமணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு கொண்டாந்து கட்டி, ஆணோ பெண்ணோ 2 பேருமே வந்து வேண்டி மஞ்சள் கயிறு கட்டிக்கிறாங்க. அது கட்டினாலும் சீக்கிரம் திருமணம் ஆகும். ஆமா. அப்புறம் வேற நிறைய அம்மா போடுறது, ஊருக்குள்ள அம்மா வருது இல்லையா. அம்மா போட்டவங்க எல்லாம் நேர்த்தி கடன் வச்சுக்கிடுவாங்க. இங்க வந்து தண்ணி குடமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மை போட்டவங்க வந்துட்டு குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க தீர்த்தம் விபூதி வாங்கிட்டு போகணும்.
டெய்லி வந்து தீர்த்தம் வாங்கிட்டு டெய்லி வேணும். ஒரு டைம் நீங்க வாங்கிட்டு போனாலே நிவர்த்தி ஆயிடும். ஒரு டைம் வந்து தீர்த்தமும் இது வாங்கிட்டு போனீங்கன்னா கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நாளோ 7 நாளோ அந்த மாதிரி இறங்கிடுவா. இறங்குனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னாக்க நீங்க குடும்பத்தோட எல்லாருமே வந்து அவருக்கு வந்து என்ன நேர்த்திக்கடன் வச்சாலும் செய்யலாம். ஏன்னா அர்ச்சனையா பண்ணிட்டு போவோம். தேங்காய் பழத்துகளை வாங்கிட்டு வந்து பூஜை சும்மா தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ண பூஜை பண்ணிட்டு போவாங்க. வேற எதுவும் பரிகாரம் பண்ண நிறைய பேர் தீச்சட்டி எடுக்கிறாங்க. தீச்சட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் இதுகளுக்கு தான். நம்ம உடல் இப்ப பாத்தீங்கன்னா கண்மலர் போடுவாங்க. ஆமா, இங்க கண்மலர் வெள்ளியில வந்துட்டு வந்து கை உருவம், கண்ணு உருவம், அது எல்லா கோயில்கள்லயும் உண்டு. அது வந்து எல்லா கோயில்கள்லயும் உண்டு. எனக்கு வந்து உடல்நிலை வந்து எனக்கு கை வந்து ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு இதை சரியாக்கி கொடு, நான் கை உருவம் போடுறேன் அப்படின்னு. அப்ப வெள்ளியில செய்வாங்க. இல்லனாக்க கை பொம்மை, அந்த பொம்மை நிறைய பார்த்தேன். கை பொம்மை, கால் பொம்மை, உருவமாவே செஞ்சு நிறைய பொம்மை பார்த்தேன். அதே மாதிரி கண்மலர் விக்கிறாங்க. உப்பு வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம உடல்ல வந்து மாதிரி அரிக்கிறது, இந்த தோல் சம்பந்தமான வியாதி வருது இல்லையா, சோ அப்ப வந்து வேண்டிக்கிறவாங்க. அது வந்து நிறைய வந்து இங்கே போயுமே எனக்கு இது சரியாகல அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து வேண்டிக்கிட்டு அப்ப வந்து இந்த உப்பு மிளகு கலந்து போடுவாங்க. இன்னொன்னு வந்து துள்ளுமான்னு சொல்லுவோம். துள்ளுமானா மாவை இடிச்சு, அரிசியை இடிச்சு மாவாக்கி இது வேப்பிலை இதெல்லாம் கலந்து மாவாக்கி கொண்டாந்து கொட்டுவாங்க. ஆமா, நிறைய பேர் நானும் பார்த்தேன். படுக்க வச்சு மாவிளக்கு எடுத்து, மாவிளக்கு தனி, அது வந்து வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும்போது மாவிளக்கு எடுக்கிறது. இது மாவா கொண்டாந்து கொட்டுவாங்க. மாவா வந்து துள்ளுமாவும் சொல்லுவாங்க. துள்ளுமாவு. சரி சரி சரி. மாவிளக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிடா வெட்டி. இப்ப வந்து குடும்பத்துல கஷ்டம், அது ஒவ்வொரு நேற்று நம்ம சொன்ன இல்லையா நேற்றுக்கடன், அப்ப நேற்றுக்கடன் வச்சுக்கிடுவாங்க. எனக்கு இந்த நிறைவேற்று கொடுங்க, நான் வந்து கிடா வெட்டி உங்களுக்கு பொங்கல் வைக்கிறேன். சோ அப்ப கிடாய் வெட்டி வந்து பொங்கல் வைப்பாங்க. இதுக்கு வந்து அதேதான் நாள் கணக்கு. பங்குனி மாசம் அந்த மாசம் மட்டும் இல்ல, எல்லா மாசமும் எல்லா நாளும் அதான் சொல்லு 325 நாளுக்கு ஒரு சிறப்பு. இங்க கோயில் நட சாத்தவே மாட்டேங்க. நட சாத்துறது வந்து பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு திறக்கிற நட, சாயந்தரம் நைட்டு 7 மணிக்கு தான் அடைக்கிறது. இடையில வந்துட்டு திரை போடுவோம். அதாவது ஒவ்வொரு பூஜைக்கு வந்து 3 கால பூஜை இருந்த கோயில். 3 கால பூஜையில வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு பூஜை, அதாவது 8 to 9 அந்த டைம். காலையில 7-7:30 அபிஷேகம் ஆகும். அப்படியே பூஜை 8 மணிக்கு. அந்த சமயத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப எல்லாம் போட மாட்டாங்க. 10 நிமிஷம் திரை போட்டு எடுப்போம். அதுக்கு அந்த அபிஷேகம் ஆகும்போது ஒரு அரை மணி நேரம் ஆகும். எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க அந்த பூஜை அபிஷேகம். அடுத்து சாயந்தரம் தான் மத்தியானம் வந்து உச்சிக்கால பூஜை, அபிஷேகம் கிடையாது, பூஜை தான். அப்ப அது திரை போட்டு பூஜை பண்ணிட்டு இறத்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4:30க்கு அபிஷேகம் ஆகணும். 4:30க்கு திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மணி வரை 5 மணிக்கு பூஜை நடந்துட்டு அப்புறம் திரை எடுக்கும், அவ்வளவுதான். இதுதான் நைட்டு 8 மணிக்கு 7 மணிக்கு நட சாத்துறது. 7 மணிக்கு சார்பா சாத்திடுவாங்க. திருவிழா காலங்கள்ல பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பங்குனி 1ஆம் தேதியில இருந்து பங்குனி 14ஆம் தேதி வரைக்குமே அந்த 7 மணிக்கு சாத்திடுவோம். அந்த 15ஆம் தேதி கொடியேற்றுறது வந்து பாத்தீங்கன்னாக்க டைமிங் நம்ம அந்த ஒரு நாளைக்கு 10 மணி ஆகும், ஒரு நாளைக்கு 11 மணி ஆகும் கொடியேற்றுறது, காப்பு கட்டுறது. அப்ப அந்த சமயத்துல வந்து கொடி ஏத்தி காப்பு கட்டி கொடியேற்றினதுக்கு அப்புறம் தான் நட சாத்துவாங்க. நட சாத்திட்டு மறுநாள் மண்டபப்படி சொன்னேன் இல்லையா, நான் 16ஆம் தேதியில இருந்து மண்டபப்படி வரும். அந்த மண்டபப்படிக்கு என்ன ஆகுனாக்கும் ஒவ்வொரு மண்டபப்படிக்காரர்களும் வந்துட்டு அழைச்சிட்டு வந்து அவங்க சாமி வந்துட்டு அவங்க சாமியில தூக்கி எடுத்துட்டு போறதுக்கு அந்த டைமிங், அந்த சாமி வெளியே போனாதான் நட சாத்துவோம். சோ அதனால அந்த டைமிங் சொல்ல முடியாது. அது வந்து 8-9 மணிக்கு போகும், 10 மணிக்கு போகும், 11 மணிக்கு போகும். சோ அந்த சாமி வெளியேறணும். அவங்க நகர்வலம் போனதுக்கு அப்புறமா நாங்க நட சாத்திடுவோம். போகவுமே நாங்க நட சாத்திடுவோம், அது டைமிங். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க 18, 19, 20ஆம் தேதி வரைக்கும் சாமி வெளியில ஊருக்குள்ள வந்து நகர்வலம் போவோம். நான் சொன்ன 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த கண்ணமலத்தார் உண்டாகுது. அன்னைக்கு வந்து போயிட்டு பள்ளியறைக்கு போயிட்டு காலையில தான் வருவாங்க. அன்னைக்கு நைட்டு திறக்கிறது, அதாவது காலையில திறக்கிறது. 21ஆம் தேதி காலையில திறக்கிறது, 25ஆம் தேதி அடப்போம். இந்த ஒரு வாரம் அப்படியே வந்து 24 hours இருக்கும், நைட்டும் பகலும் இருக்கும். 21ஆம் தேதி வந்து 25ஆம் தேதி, 21ஆம் தேதி காலையில திறக்கிறது, 25ஆம் தேதி நைட்டு அடைச்சிடும். அதுவுமே 21 திறக்கிறது, பங்குனி 25 நைட்ல அடைக்கிறோம். அந்த அடைக்கிறதுமே இப்ப நான் சொன்னல எப்படி காப்பு கலைஞ்சு, அதே மாதிரி காப்பு கலைஞ்சு அடைப்போம். காப்பு கட்டி நாங்க நட சாத்தணும், அதே மாதிரி காப்பு கலைஞ்சு நட சாத்தணும். இங்க குங்குமம். ஆமா, இங்க வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அம்மை அது வந்து காளி தானே, காளி அம்சம், குழந்தை பருவம், அறியாம. அதனால வந்துட்டு விபூதி தான் சிறப்பு வழக்கு. குங்குமம்ங்கிறது நம்ம வந்துட்டு பெண்களுக்கு வந்து சிறப்பு குங்குமம். ஆனால் இவளுக்கு இங்க வந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் விபூதி தான். விபூதி தான் எல்லாருக்கும். ஆமா, விபூதி தான் சிறப்பு.
எல்லாத்துக்குமே விபூதி தான் கொடுப்போம். சரி இப்ப குங்குமமும் இப்ப இடைப்பட்டு எனக்கு நான் சின்ன பிள்ளையில இருந்து விபூதி தான். இப்ப நாங்க சாமி ஆடி பூஜை சாமி ஆடினா விபூதி கொண்டாந்து அடிப்பாங்க, வேப்பில அடிப்பாங்க, விபூதி எல்லாரும் சரியாயிரும், விபூதி கொடுப்பாங்க. அம்மா பார்த்தவங்களுக்கு தீர்த்தமும் விபூதி தான் கொடுப்பாங்க. குங்குமம் வந்து இப்ப நீங்க சாமி கூட வரீங்கன்னா நம்ம வச்சுக்கிறது சிறப்புன்னு ஒண்ணு கிடையாது, விபூதி சிறப்பு. விபூதி தான் சிறப்பு. இந்த கோயில் பிரசாதம்னாலே விபூதி தான். சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு. நான் எங்களுக்குமே நிறைய கதை வேற விஷயங்கள், ஆமா கதைகளா நானே பார்த்தேன், அது நிறைய மாறி மாறி சொல்றாங்க. சோ இவ்வளவு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. சரி.